ரெக்கார்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சார்ஜ் இல்லை. ஓகே, நம்ம வகுப்புக்கு போக முன்னாடி எப்படி போல குருவை வணங்கிடலாம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓகேங்களா? சரி, இப்ப வந்து நம்ம இப்ப நம்ம இருக்கிறது வந்து ஸ்பெஷல் வகுப்பு, ஸ்பெஷல் எஸ்பி வகுப்புல இருக்கிறோம். இன்றைய டேட் வந்து 21 தானேங்க? 21/9/2025 ஞாயிற்றுக்கிழமை. நல்ல ஒரு காலை பொழுது. இன்றைய நாள் வந்து மகாள அமாவாசை. மகாள அமாவாசை பத்தி ஒரு சின்ன ஒரு இது எனக்கு தெரிஞ்ச இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஆக்சுவலி நான் வந்துட்டு இந்த ஜாதகம் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வந்து கிரீன் கலர் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னோட காரணம் இது வந்து புதன் அபயோகி, புதனோட கலர் தான் கிரீன் அப்படிங்கிறதுனால நான் கிரீன் கலரு போட்டு நீங்க எந்த வீடியோலையும் பார்த்துருக்க மாட்டீங்க. நானும் இந்த ஜோதிடம் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதை நான் வந்து கிரீன் கலருங்கிறது நான் ஒதுக்கி வச்சிருந்த கலர். ஆனா இன்னைக்கு நான் அதை வந்து போட்டிருக்கிறேன். அது காரணம் என்னுடைய ஆழ் மனசுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டாச்சுன்னா, நம்மளுடைய மூதாதையர்களுடைய 5 விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கும். என்னெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய எலும்பு, மஜ்ஜை, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கண்ணு, அந்த மாதிரி கண்ணு, முடி, அதே மாதிரி அந்த எலும்போட அந்த மஜ்ஜை, எலும்பு, இந்த மாதிரி 5 பொருட்கள், 5 விஷயங்கள் வந்து நம்மளுடைய மூதாதையர்களுடைய விஷயம் வந்து என்கிட்ட, அதாவது என்னுடைய பிசிக்கல் பாடியில வந்து இருக்கும், எல்லாத்துக்குமே இருக்கும். அப்போ எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பொதுவா கிரீன் கலருங்கிறது விரும்புவாங்க. எங்க அம்மா சரி, எங்க அப்பாவும் சரி, பொதுவாவே கிரீன் கலர் அப்படிங்கறத என்னன்னா, அந்த கிரீன் அப்படின்னா வளமைங்கிறது உண்டான அர்த்தம், பொருள் விளக்கத்துல வந்துட்டு அவங்களுக்கு கிரீன் கலர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ரொம்ப பிடிக்கும். சோ எனக்கு எடுத்து கொடுக்கும்போது சின்னதுல வந்துட்டு கிரீன் கலருங்கிறது அதிகமா எடுத்துருவாங்க. இப்ப நம்ம படிச்ச பல அனுபவங்களுக்கு அப்புறமா நான் வந்து கிரீன் கலருங்கிறத அவாய்ட் பண்ணி வச்சிருந்தாலும், இன்னைக்கு அவங்களுடைய நினைவுக்காக அவங்களுடைய அந்த 5 விஷயங்கள் என்னோட உடம்புல இருக்குது. சோ அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு விஷயத்த நான் பண்ணணும். ஏன்னா நான் பெண்ணா பிறந்தனால நான் தர்ப்பணம் கொடுக்க முடியாது, நான் விளக்கேற்றத்தான் முடியும். சோ நான் விளக்கேற்றி வணங்கிட்டு தான் இருக்கிறேன். இந்த 15 டேஸா பண்ணிட்டு இருக்கிறேன். இன்றைய நாள் வந்து ஏதாவது தர்ப்பணம் கொடுத்து முடிக்கக்கூடிய நாள். இன்னைக்கு மட்டும் உண்டான விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா வந்து மூதாதையர்கள் வந்து நிலாவுடைய அந்த பக்கத்துல வசிக்கிறதாகவும் கடல்ல வசிக்கிறதாகவும் ஐதீகம் ஒரு நம்பிக்கை தானே வாழ்க்கை. சோ அது ஒரு நம்பிக்கை. அப்ப நம்மளுடைய இந்த முன்னோர்கள் அப்படிங்கிறவங்க வந்து நிலாவின் அந்த ஒரு மறுபக்கத்துல அவங்களுடைய உலகம் இருப்பதாகவும், அவங்களுடைய அந்த அம்சம் இன்றைய நாள், அதாவது கரெக்டா மகாள அமாவாசை அப்படிங்கிறது இந்த புரட்டாசி அமாவாசை, எல்லா மாசமும் அமாவாசை வந்தாலும் இந்த அமாவாசைக்கு மட்டும் ஒரு புது கணக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கால நிர்ணயம். இது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரிய கிரகணம் வரும், இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சந்திர கிரகணம் வரும். ஏன்னா அதோட நேர்கோட்டுல வரக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நேரடியா நம்மளைய வந்து பாக்குறதுக்கும் நம்மளைய வந்து ஆசீர்வாதம் பண்றதுக்கும் உண்டான டைமா இருக்குது. அதனால இதை வந்து மகாள அமாவாசை அப்படின்னு சொல்லி நம்ம இதுல 12 மாசம் இருந்தாலும் 3 அமாவாசை ரொம்ப பிரதானம். அதுலயும் இந்த புரட்டாசி அமாவாசையை வந்து இன்னுமே பிரதானமாக கொண்டாடலாம். நம்ம தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபடக்கூடியது. இப்போ இதுல ஒரு பிரபஞ்ச சக்தியோடைய ஒரு விஷயமும் இன்பில்ட்டா இருக்கும். அது ஏன் இருக்கும், என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவாவே பிரபஞ்சத்துக்கு வந்து நம்ம வந்து நன்றி உணர்வை கொடுக்கணும்.
எப்பயுமே இந்த சின்ன குழந்தை எல்கேஜி படிக்கும் போதுல இருந்தே நம்ம 2 வார்த்தையும் சொல்லி கொடுப்போம். இப்பெல்லாம் இங்கிலீஷ் மீடியம்ங்கிறதுனால என்ன சொல்லி கொடுப்போம், சாரி அப்படிங்கிறது, தேங்க்யூ அப்படிங்கிறது நம்ம குழந்தையில இருந்தே சொல்லி கொடுப்போம். என்னன்னா அது வரணும். நம்ம ஒருத்தருக்கு தேங்க்யூ சொல்றதுக்கும் அதே மாதிரி ஒரு மன்னிப்பு கேட்கறதுக்கும், நம்ம தெரிஞ்சு செய்யறோமோ தெரியாம செய்யறோமோ நம்ம சாரி கேட்கணும். நம்ம உணரணும். நம்ம செய்யற ஒரு விஷயங்கள் நம்ம உணர்ந்துட்டாலே போதும், நம்ம ஆட்டோமேட்டிக்கா இந்த சாரி கேட்போம். இந்த உணர்வுகளையும் இதையும் நம்ம குழந்தையில இருந்தே நம்ம சொல்லி கொடுத்து வரணும். இது ஒரு மெயின் கான்செப்டாக இருந்தாலும் இந்த முன்னோர் வழிபாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தன்மை என்னன்னா நன்றி செலுத்துதல். இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த உடலை கொடுத்த உங்களுக்கு நன்றி, முன்னோர்களே நன்றி. அவங்களுடைய சதை, அவங்களோட ரத்தம், அவங்களுடைய கண்ணு, அவங்களுடைய எலும்பு, அந்த மாதிரி அவங்களுடைய கர்மாவும் அவங்களுக்கு வரும். ஓகேங்களா? அது வராம இருக்காது. அந்த கர்ணநாதனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது எல்லாமே நம்மளுடைய உடம்புல இந்த இருக்குது. இத நம்ம ஸ்டிமுலேட் பண்றது, இதுக்கு நன்றி செலுத்துறது தான் இந்த அமாவாசைக்கு செய்யக்கூடிய முக்கியமான வழிபாடு. அப்புறம் இதுல ஒரு பிசிக்கல் ஒரு ஆஸ்பெக்டும் இருக்குது. அமாவாசை அன்னைக்கும் கண்டிப்பா குலதெய்வத்தை கும்பிடுறதுக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்ம திருமண பொறுத்ததுதான் கடைசி வகுப்புல நிறைய பார்த்துட்டே இருக்கிறோம். சோ அதை நான் ஒட்டின ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமாவாசை அன்று என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆற்றல்கள் அதிகமாக செயல்படும். நீங்க கடல்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா தெரியும், கடல்ல தண்ணியோட அந்த அலைகள் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அந்த மாதிரி இயற்கையுடைய அந்த சூழ்நிலைங்கிறது அதிகமான ஆற்றலா இருக்கும். சோ அந்த டைம்ல குழந்தை பெற்றுக்கிறதுக்காக உண்டான செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ் வச்சிருக்க கூடாது. இது ஒரு மெயின் கான்செப்ட். இப்போ அடுத்தால கல்யாணத்துக்கு இருக்கக்கூடிய நிறைய ஆண்களும் பெண்களும் இருக்கிறீங்க. உங்களோட குழந்தைங்களையும் கூட நாளைக்கு கல்யாணத்துக்கெல்லாம் இருப்பீங்க. அவங்களுக்கு நம்ம முதல்ல அதனாலதான் அமாவாசைக்கு முன்னோர்கள் வழிபாடு நம்ம சொல்லி வச்சிருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த டைம்ல கன்சீவ் ஆகுறதுங்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. இது பிசிக்கலா உண்டான முக்கியமான ஒரு விஷயம். இப்ப பிராமின்ஸ்ல நம்ம குறிப்பிட்ட எந்த குலத்தையும் நம்ம சொல்லல. இருந்தாலும் இந்த சாஸ்திரத்தை படிச்ச நிறைய நபர்களுடைய வாரிசுகள்லாம் பாத்தீங்கன்னா அதிகபட்சமும் ஒரு நல்ல ஜாதகத்திலையும் நல்ல யோகத்திலையும் நல்ல இந்த மாதிரி பிறந்திருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஞானம் கிடைச்சதுனால அவங்க அத வாழ்க்கையில கடைபிடிச்சிருப்பாங்க. சோ அவங்களுக்கு அந்த மாதிரி உண்டான ஆஸ்பெக்ட் இருந்திருக்கும். சோ இந்த மகாள அமாவாசைக்கு எல்லோரும் முன்னோர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில ஆணாக இருந்தா தர்ப்பணம் கொடுப்பீங்க, பெண்ணாக இருந்தாலும் விளக்கு வச்சு அந்த முன்னோர்களுக்கு நீங்க இந்த கொடுத்த இந்த ஏன்னா நமக்கு இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நம்ம இந்த உலகத்துக்கு வரும்போது தந்த ஒரு பொருள் என்னன்னா இந்த உடல் தான். திருப்பி போகும்போது இதை எடுத்துட்டு தான் நம்மளை அமுச்சு விடுவாங்க. அப்போ எங்க அம்மா அப்பாவும் எனக்கு சொல்லி கொடுத்த பாடம் என்னன்னா, சின்னதுல இருந்தே உனக்கு ஒரு பொருள் நீ கொடுத்தேன்னா அந்த பொருளை என் பொருளை விட நான் அடுத்தவங்க பொருளை ரொம்ப பத்திரமா வச்சிருப்பேன். ஏன்னு கேட்டா அவங்க கேட்டா நம்ம கொடுக்கணுமே. அவங்க கேட்டா அவங்க ஒரு பென்சில் கொடுத்தாங்க, ஒரு பெண்ணு கொடுத்தாங்க அப்படின்னா, நான் என் வீட்டுல இருந்து ஒரு பென்சிலோ பெண்ணோ கொண்டு வந்திருந்தா கூட அதை விட பத்திரமா அந்த பென்சிலுக்கும் பெண்ணுக்கும் பத்திரப்படுத்துவேன். ஏன்னு கேட்டான்னா நம்ம ஏதோ உடைக்கவோ ஏதோ இது பண்ணவோ செஞ்சோம்னா அவங்க நம்மளையே குத்தம் சொல்லுவாங்க, திட்டுவாங்க. அது எப்படி நீ அடுத்தவங்க பொருளை கெட்டு போக போச்சு அப்படின்னு. அப்ப நம்ம அதே மாதிரி இந்த உடல் அவங்க கொடுத்த ஒரு பொருள். இந்த பொருளை நம்ம நல்லபடியா வச்சுக்கணும். நேரத்துக்கு ஃபுட்டு கொடுத்து, நேரத்துக்கு அதுக்கு என்ன வேணுமோ அத நமக்குதான் நமக்கு என்ன வேணுங்கிறது தெரியும். இதை நம்ம பாதுகாத்தாலே நம்ம முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்றி கடன். அத வள்ளலாரே சொல்லிருக்காங்க இல்லையா, உன் உடலே கோவில். கோவிலுக்குன்னு போறதுல உன்னுடைய உடலை நீ நல்லாவும் ஆத்மாவை நல்லாவும் வச்சுக்கிட்டாலே நம்மளுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படிங்கிறதுதான் மெயினான இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, இப்ப நம்ம இன்னைக்கு மகாள அமாவாசை பத்தி நிறைய பார்த்தோம். இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் சில பதிவுகள் இருக்குது. நான் அதை
வாய்ஸ் மெசேஜா போடுற விருப்பம் உள்ளவங்க அதுக்கு வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க. இப்ப வந்து நம்ம வகுப்புக்கு போயிடலாம். ஏன்னா லாஸ்ட் கிளாஸ் வந்து ஜாதகம் போடவே முடியல. நம்ம டிஸ்கஷன்லயே வந்து கரெக்டா போயிடுச்சு. என்ன டிஸ்கஷன்லயே கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அதனால இன்னைக்கு வந்து கண்டிப்பா ஒரு ஜாதகம் போட்டு நம்ம யோகி அவயோகி யாரு, பாசிட்டிவ் நெகட்டிவ் பலன் எடுக்கிறது. கண்டிப்பா சார் வருவாரு. 1/2 கழிச்சு ஐயா வந்து வருவாரு. அதனால ஐயாவை எதிர்பார்க்கக்கூடிய மாணவர்கள் எல்லோரும் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. நம்ம இந்த ஜாதகம் போட்ட உடனே ஐயா வருவாரு. ஓகேங்களா? சரி. ஓகேமா. சரிண்ணா. பாத்தீங்களா ரெவியன் ஓகேமான்ட்டாங்க. சரி. ரெவியன்னாக்கெல்லாம் வந்து சார ஸ்கிரீன்ல பார்த்தாதான் நிம்மதி. ஏன்னா ஓகே. இப்போ 21/9/2025 ஞாயிற்றுக்கிழமை. ஜாதகம் யாராவது தரீங்களா? ஜாதகம் யாராவது குடுக்குறீங்களா? குடுக்குறீங்களா? நானே போடவா? அம்மா எங்களை ஒரு ஜாதகம் வந்திருக்குமா, திருமணம் எப்போ திருமணம் நடக்கும் கேட்டு வந்திருக்கு. அந்த ஜாதகம் தரலாமாம்மா? எப்போது திருமணம் நடக்கும்? எப்போ அவங்களுக்கு திருமணம் நடக்கும் கேட்டு வந்திருக்குமா? ஓகே சரி. எப்போது திருமணம் நடக்கும்? ஓகே. இன்னைக்கு அதோட டிஸ்கஷனாவே வச்சுக்கலாமே. எப்ப கல்யாணம் நடக்கும்? இருமா, நான் ஜாதகம் தரேன். பொண்ணா பையனா? இருமா ஒரு நிமிஷம். இது 23/2/1992. 23/2/1992. டேட் ஆஃப் டைம் ஆஃப் பர்த் வந்து 2:50 AM. 2:50 AM. பிறந்தது வந்து கோலாலம்பூர். KUALA. ஒரு நிமிஷம். KUALA கோலாலம்பூர். LUMPUR. ஒரு பெண்ணோட ஜாதகம் அது. ஹலோ. ஓகே. கோலாலம்பூர். KUALA கோலாலம்பூர். LUMBUR. பெண்ணோட ஜாதகம் எப்போ கல்யாணம் கேக்குறாங்கம்மா? மலேசியா. எப்போது கல்யாணம்? சூப்பர் டாபிக். எப்போது கல்யாணம் அதுதான் நடக்குது. அந்த போன் அது கொஞ்சம் ஆனா கூட ஜாதகம். சரி திதி சொல்லுங்க. இருமா, அப்படியே இருமா. பஞ்சமி தேய்பிறை. பஞ்சமி தேய்பிறை. ஓகே. அப்போ பஞ்சமி திதிங்கிறது மிதுனமும் கன்னியும் வந்து திதி சூன்யமா வருமா? மிதுனமும் கன்னியும். நாமயோகம் வந்து விருத்தி நாமயோகம். விருத்தி நாமயோகம். ஆமாமா. புதன் யோகி வந்து புதனும் செவ்வாய் ராகுவம்மா. ஓகே. அவயோகி வந்து செவ்வாயும் சுக்கிரனம்மா. கர்ணநாதன் வந்து தைதுளை கர்ணம்மா. தைத்துளை கர்ணத்துக்கு கர்ணநாதன் யாரு? சுக்கிரன்மா. சூப்பர். அண்ணன் கரெக்டா பதில் சொல்றாங்க பாத்தீங்களா? அடுத்தது முடக்கு வந்து துலாம் வீடு.
துலாம் வீடு. சுக்கிரன். துலாம் சுக்கிரன். சுக்கிரன். வைநாசிகம் வைநாசிகம் வந்து சுவாதி ராகுமா பாப்பா. இல்ல இல்ல. அப்போ ஆயில்யம்மா, ஆயில்யம். ஆயுள் வைநாசிகம் ஆயில்யம். ஆயுள்னா புதன். புதன். பாருங்க புதனுக்கு நீங்க ரொம்ப வேல்யூ ஜாஸ்தி ஆகுது. ஆ. தேய்பிரை. ஓகே, பாவகட்ட போட்டுக்கலாம். சொல்லுங்கம்மா. நானே போட்டுக்கிறேன் பாவகட்ட. ஆ. பேக் சைடு பின்னாடி. அம்மா சொல்லணுமாம்மா? சொல்லுங்கண்ணா. ஒரு நிமிஷம். லக்னம் வந்து அதான் தனுசுல லக்னம் மூல நட்சத்திரம் நிக்குது. லக்னம் வந்து மூலம். அதே போல ராகுவும் வந்து மூலத்திலே இருக்காருமா. ராகு மூலத்திலே இருக்காரு. ஓகே. அப்புறம் செவ்வாய் வந்து உத்திராடம். அவர் வந்து மகர வீட்டுல இருக்காருமா. உத்திராடம். அப்புறம் வந்து சுக்கிரன் வந்து திருவோணம் மகர வீட்டிலே இருக்காருமா. செவ்வாய்க்கு அப்புறம் செவ்வாய் வந்து உத்திராடம்மா. சுக்கிரன் வந்து திருவோணம். சுக்கிரன் திருவோணம். சனி பகவானும் திருவோணம். அவர் வந்து கும்ப வீட்டுல இருக்காரு. கும்ப வீட்டுல சனி பகவான் திருவோணம். ஆமா. சூரியன் வந்து சதயம் கும்ப வீட்டுல. சூரியன் வந்து சதயம் கும்ப வீட்டுல. சதயம். ஓகே. அப்புறம் மீன வீட்டுல புதன் அவரும் சதயத்துல நிக்கிறாருமா. புதன் சதயம் மீன வீட்டுல. மீன வீட்டுல புதன் சதயம். ஆமாமா. ஓகே. அப்புறம் வந்து கேது வந்து திருவாதிரை மிதுன வீட்டுல. கேது வந்து திருவாதிரை மிதுன வீடு. மிதுன வீட்டுல. அப்புறம் 8 தான் ஆச்சு. குரு வந்து பூரத்துல கன்னி வீட்டுல. குரு வந்து பூரம் கன்னி வீட்டுல. சந்திரன் வந்து சுவாதியில துலாம் வீட்டுல. அவ்வளவுதாம்மா.
ரவி சார், செவ்வாய் சனி திருவோணமா? சொல்லுங்க இன்னொரு வாட்டி. ரவி அண்ணா அம்மா சொல்லுமா. இல்ல, செவ்வாய் சனி திருவோணமா? அம்மா, சரி சொல்லுங்கம்மா. செவ்வாய் சனி திருவோணமான்னு கேட்டேன். ஆமாம்மா. ஓகே. ஒரு நிமிஷம். செவ்வாய் இல்லம்மா, செவ்வாய் வந்து உத்திராடம்மா, சனிதான் திருவோணம். செவ்வாய் உத்திராடம், சனி வந்து திருவோணம். ஓகே. அது போதுங்க. கரெக்டா? சரி, நான் மறுபடியும் ஒருக்கா சொல்லிடுறேன். லக்னம் வந்து மூலம், ராகுவும் மூல நட்சத்திரத்திலே நிக்குது. சுக்கிரன் வந்து திருவோணம், செவ்வாய் வந்து உத்திராடம், சூரியன் வந்து சதயம், சனி பகவான் வந்து திருவோணம், புதன் வந்து சதயம், கேது வந்து திருவாதிரை, குரு வந்து பூரம், சந்திரன் வந்து சுவாதி. இது பாவக கட்டம். நம்ம எடுக்கிறது பாவக கட்டம். ஓகேங்களா? ஓகேம்மா. உத்திராடம் திருவோணம் இப்படி போட்டுட்டு இப்படி போடணும். சரி, இப்ப 10 போட்டாச்சு. பஞ்சமி திதியில பிறந்திருக்கிறாங்க. மிதுனமும் கன்னியும் திதி சூன்யம். விருத்தி நாம யோகம். விருத்தி நாம யோகத்துல புதன் பகவான் யோகியா வர்றதுனால செவ்வாய் வந்து அவயோகியா வர்றாரு. உப யோகியா ராகுவும் உப அவயோகியா சுக்கிரனும் வராங்க. தைத்துளை கரணம். தைத்துளை கரணம்னால சுக்கிரன் வந்து கர்ணநாதன், முடக்குங்கிறது சுக்கிரன் தான் வந்துருச்சு. சோ வைநாசிகம் புதன். இப்ப நம்ம இங்கேயே ஒர்க் அவுட் பண்ணும்போது புதனுக்கு 2 ஆஸ்பெக்ட், எத்தனை ஆஸ்பெக்ட்? 3 ஆஸ்பெக்ட். திதி சூன்யமா வருது, யோகியா வருது, வைநாசிகமாவும் வருது. வைநாசிகங்கிறத நம்ம வந்து பலன் எடுக்கிறது இல்ல, நோயோட தன்மைக்கு மட்டும்தான் நம்ம அதை பாக்குறோம். அப்ப இப்ப 2 ஆஸ்பெக்ட்ல புதன் வேலை செய்யுது. புதன் வந்து திதி சூன்யமா வேலை செய்யுமா, யோகியா வேலை செய்யுமா? இந்த புதன் வந்து திதி சூன்யமா வேலை செய்யுமா, யோகியா வேலை செய்யுமா? யோகியா தான் வேலை செய்வாமா. யோகியா தான் புதன் வேலை செய்யும். ஓகே. அடுத்தது சுக்கிரன் வந்து 3 ஆஸ்பெக்ட்ல வருது. ஒண்ணு அவயோகியா வருது, இன்னொன்னு கர்ணநாதனா வருது, இன்னொன்னு முடக்கா வருது. 3 ஆஸ்பெக்ட்ல சுக்கிரனுக்கு 3 ஆஸ்பெக்ட் இருக்குது. அப்ப நம்ம இங்க புதன்கிற அந்த கர்ணநாதனை வந்து அழிச்சிடலாம். ஏன்னா யோகியா செயல்படுறதுனால நம்ம திதி சூன்யத்தை அழிச்சிடலாம், வேண்டியதில்லை. இப்ப சுக்கிரனுக்கு 3 ஆஸ்பெக்ட் இருக்குது. அவயோகியா செயல்படுமா, கர்ணநாதனா செயல்படுமா, முடக்கா செயல்படுமா? கர்ணநாதனா செயல்படுமா? கர்ணநாதனா செயல்படுவாருமா. கர்ணநாதன். ஏன்னா யோகியை விட பவர்ஃபுல் வந்து கர்ணனுக்கு தான், கர்ணநாதனுக்கு தான். சோ சுக்கிரனை வந்து கர்ணநாதனா தான் செயல்படும் அப்படிங்கிறது நம்ம கொண்டு வந்துடலாம். கர்ணநாதனா தான் செயல்படுங்கிறது நம்ம கொண்டு வந்துடலாம். அப்போ நமக்கு வந்துட்டு சுக்கிரன்கிற அவயோகியா செயல்படாது. ஆனா முடக்கும் இருக்குது. சோ நம்ம அதை எழுதி வச்சுக்கலாம்.
அவயோகியாவும் இருக்குது முடக்காவும் இருக்குது. அது அப்படி இருக்கட்டும், நம்ம அழிக்க வேண்டியது இல்லை. இப்ப நம்ம நியூட்ரல் போட்டுக்கலாம். நியூட்ரல்ங்கும் போது ஃபர்ஸ்ட் சூரியன். சூரியன் வந்து எங்கேயாச்சும் வர்றாரா? அவருக்கு திதியா வரல, யோகமா வரல, கரணாதனா வரல, முடங்கா வரல, வைனாசிகமா வரல, யாராவும் வரல. சோ சூரியன் வந்து நியூட்ரலா எடுத்துக்கலாம். சந்திரன். சந்திரன் வந்து யோகமா வரல, திதி சூன்யமா வரல, கர்ணநாதனா வரல, முடக்கா வரல. சோ சந்திரனையும் நம்ம நியூட்ரலா எடுத்துக்கலாம். செவ்வாய் வந்து அவயோகியா வந்துட்டாரு. புதன் வந்து யோகியா வந்துட்டாரு. குரு பகவான் எங்கேயும் வரல, அவரையும் நம்ம நியூட்ரலா எடுத்துக்கலாம். மியூட் போட்டுக்கோங்க, வீடியோ வந்து இதாகும். மியூட் போட்டுக்கோங்க. அப்புறம் குரு பகவானுக்கு அப்புறமா சுக்கிரன். சுக்கிரனுக்கு 3 ஆஸ்பெக்ட் இருக்கு. அவயோகி, கர்ணநாதன், முடக்கு. 3 ஆஸ்பெக்ட்ல கர்ணநாதன் தான் வேலை செய்யும். சோ சுக்கிரன்ங்கிறது நியூட்ரலா வராது. அப்புறம் சனி பகவான். சனி பகவான் இருக்கவங்க அம்மா அம்மா ஐயா போன் அம்மா ஆன்ல இருக்கு. ரவி அண்ணா மியூட் போட்டுக்கோங்க. அம்மா ஐயா போன் தான். ஓகே ஓகே. மியூட் போட்டுக்கோங்க. நம்ம அந்த அந்த மீட்டிங் வச்சுக்கோங்களேன், ஹோஸ்டே வந்து மியூட் போட்டுடலாம். இந்த அப்படி பண்ண முடியாது, அவங்களே தான் மியூட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இல்லாட்டினா ரெக்கார்ட்ல நல்லா வராது, நீட்டா வராது. அம்மா ஐயா போன் தான் ஆன்ல இருக்கு, அதுதான் சொல்ல வந்தேன். சரி, என்னாச்சு ஸ்ரீதேவி? குருஜி உங்களுக்குல தான் சவுண்ட் வந்துட்டு இருந்தது குருஜி. என்னதுல சவுண்ட் வர வாய்ப்பே இல்லை. நான் வந்து வீட்டுல கீழ் வீட்டுல ஆபீஸ்ல தனியா இருக்கேன். இங்க எப்படி சவுண்ட் வரும்? இல்ல குருஜி, ஸ்ரீதேவி பேசும்போது உங்களுக்கு ரெக்கார்டிங் எக்கோ வருது குருஜி. இல்ல சார், நீங்க பொருள் ஏதாவது எடுத்து பென் எடுத்து இந்த பக்கம் வைக்கிறது அப்படிலாம் ஆனாலும் சவுண்ட் வரும். சரி, ஓகே. சூரியன், சந்திரன், குரு எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் குரு பகவானுக்கு அப்புறம் சுக்கிரன். சுக்கிரன் வந்து 3 ஆஸ்பெக்ட்ல வருதுங்கிறது நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து சனி பகவான். சனி பகவான் எங்கேயுமே வரல, சோ அதே நம்ம நியூட்ரலா கன்சிடர் பண்ணிக்கலாம். ராகு. ராகு வந்து அவயோகியா வந்துட்டாரு. கேது வந்து எங்கேயுமே வரல, சோ அவரையும் நம்ம திரிசூன்யமா சாரி நியூட்ரலா கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. இந்த 9 கிரகங்களும் என்ன மாதிரி செயல்பாட்டுல வருது அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளார நம்ம வந்தாச்சு. இப்ப வந்து சொல்லுங்க, லக்னம் ராகு ரெண்டுமே மூல நட்சத்திரத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம லக்னத்தை பார்த்துடலாம். லக்னம் மூலம் நட்சத்திரத்துல இருக்குது. மூலம் யாரோட நட்சத்திரம்? கேதுவோட நட்சத்திரம். கேதுவோட நட்சத்திரம். அப்ப கேது வந்துட்டு இங்க வந்து நியூட்ரல். அப்போ லக்னம் வந்து பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். பாசிட்டிவ். ஆமா, ஏன்னா நியூட்ரலா வந்ததுனால நம்ம அதை பாசிட்டிவா செயல்படுத்துவோம், எடுத்துக்குவோம். இப்ப ராகு. ராகுங்கிறது மூல நட்சத்திரத்துல இருக்கு. ராகுங்கிறவங்க யாரு? உப அவயோகிமா. உப அவயோகி, கரெக்ட். அப்ப அவர் எங்க உட்கார்ந்துருக்கிறாரு? நியூட்ரல் உட்கார்ந்துருக்கிறாரு. நியூட்ரல்னா நான் நடுநிலை தன்மையில இருக்கிறேன் அப்படின்னா. சாரிமா, உபயோகி சார். யார் உபயோகி? உபயோகி. 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 ஆமா, உபயோகி தானே? உபயோகி தான். ஆமாமா, உபயோகி. சரி, உபயோகி வந்து இங்க நியூட்ரலா இருக்கிற மூலம் நட்சத்திரம் கேது நியூட்ரலா அங்க இருக்குது. இது வந்து உபயோகியா இருக்குது. உபயோகி இவர் வந்து நியூட்ரல். அப்போ என்ன வந்து பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். ஏன்னா இவர்கிட்ட பலம் இருக்குது ஆல்ரெடி. அவர் வந்து நல்ல குட்டா இருக்கிறாரு. அப்ப இந்த குட்னஸ் இங்க அவரு செலுத்திடுவாரு. சோ ராகு வந்து பாசிட்டிவ். செவ்வாய் உத்திராடம். செவ்வாய் ரவி அண்ணாவும் பீனா மேடத்தை தவிர மத்தவங்க சொல்லுங்க. ராஜ் இருக்கிறாங்க, அப்புறம் வெடிங்கிரிநாதன் அண்ணா இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க லைன்ல. சொல்லுங்க.
ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு சொல்லணும். நீங்க சொல்றது தப்போ சரியோ சொல்லுங்க. சொன்னாதான் நம்ம அதை மாத்த முடியும். செவ்வாய் வந்து அவயோகி, அவர் நிக்கிற சாரம் உத்திராடம் நியூட்ரல். சோ அது வந்து நெகட்டிவ். செவ்வாய் வந்து அவயோகி, உத்திராடம்ங்கிறது நியூட்ரல், அதனால நெகட்டிவ். நெகட்டிவ். சொன்னது யாருங்க? குட். கரெக்டா இருந்தாலும் கரெக்டா சொல்றாங்க. தேங்க்யூ. அடுத்தது சுக்கிரன் திருவோணம். சுக்கிரன் திருவோணம். சுக்கிரன் திருவோணம். திருவோணங்கிறது யாரோட நட்சத்திரம்? சுக்கிரன் வந்து கர்ணநாதன் பிளஸ் 3 ஆஸ்பெக்டா வராரு. ஸோ அங்க வந்து சந்திரன் வந்து நியூட்ரல் தான் கிரகம். ஸோ நியூட்ரலா தான் பாசிட்டிவா தான் வேலை செய்யும். சுக்கிரன் பாசிட்டிவா தான் வேலை செய்யும். சூப்பர், வெரி குட், கரெக்ட். சுக்கிரன் வந்து கர்ணநாதனா இருக்கிறாரு. அப்ப கர்ணநாதன் வந்து நியூட்ரலான ஒரு திருவோணம் நட்சத்திரத்துல இருக்கிறதுனால அது வந்து கண்டிப்பா குட்னஸ், சுக்கிரன் ஆஸ்பெக்ட்ல வந்து குட்னஸ் தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அடுத்தது சனி பகவானும் திருவோணத்துல இருக்கிறாரு. சனி பகவான் திருவோணத்துல இருக்கிறாரு. சொல்லுங்க, வேற யாராவது சொல்லுங்க. சனி பகவான் திருவோண நட்சத்திரத்துல இருக்காங்க. ஏன் ஏன்னா அங்க இருக்கிறாங்க. அது பாசிட்டிவா நெகட்டிவா அது மட்டும் சொல்லுங்க. சொன்னவங்களே கரெக்டா சொல்லிடுறீங்க, சொல்லாதவங்களும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் டைம் எடுத்து கேட்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு நொடியும் நமக்கு முக்கியமானது. ஓகேங்களா? நீங்க டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து ஜாதகம் போடலாம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஐயா வருவாரு கரெக்டா ஒரு 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஐயா வருவாரு. அவர் வரும்போது இன்னும் நீங்க நிறைய தெரியணும்னா இப்ப நீங்க சொல்லணும், பதில் சொல்லணும். சொல்லுங்க. சனி பகவான் திருவோணத்துல இருக்குது. வெளியே இருக்கிறீங்களா சண்டேங்கிறதுனால? சரி, நானே சொல்லட்டுமா? திருவோணங்கிறது சந்திரன் நியூட்ரலான கிரகம். சனி பகவான்ங்கிறது நியூட்ரல். ஏன் சனியும் நியூட்ரல், சந்திரனும் நியூட்ரல். நியூட்ரல் நியூட்ரல் பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடலாம். சூரியன் வந்து சதயம். சூரியன் வந்து நியூட்ரல். சதயம்ங்கிறது ராகுவோட நட்சத்திரம். ராகு வந்து உபயோகி. உபயோக நட்சத்திரம் என்னங்க? சதயம் வந்து யோகி. சதயம் வந்து யோகி. சோ பாசிட்டிவ் தான். எனக்கு ஸ்கிரீன் எனக்கு தெரியல. அதுதான். ஓகேங்களா? இப்ப புதன் வந்து சதயம். சதயங்கிறது உபயோகியோட நட்சத்திரம். அதுல வந்து புதன், அதுல யோகிய உட்கார்ந்து இருக்கிறாரு. யோகி உபயோக சாரத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. சோ டபுள் பாசிட்டிவ் ஆயிட்டு புதன் பாருங்க. இன்னைக்கு டே சூப்பர் பாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா புதன் வந்து இதுலயே உட்கார்ந்து புதன் நல்லா இதுல வந்த ஜாதகமே நமக்கு வந்திருக்குது, ஆய்வுக்கு வந்திருக்குது. ஓகே. இப்ப கேது வந்து திருவாதிரையில. கேது வந்து திருவாதிரை அப்படிங்கும் போது ராகு வந்து உபயோகி. உபயோகி வந்து நியூட்ரலான கிரகம் வந்து உட்கார்ந்ததுனால இது வந்து பாசிட்டிவ். இனி ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கிரகமான ஜூபிட்டர், குரு பகவான். குரு பகவான் வந்து எங்க இருக்கிறாரு? பூரம் நட்சத்திரத்துல, சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துட்டாரு. சுக்கிரன் வந்து கர்ணநாதன். கர்ணநாதன்ங்கிறது பாசிட்டிவ். பாசிட்டிவான இடத்துல குரு பகவான் நியூட்ரல். குரு பகவான் வந்து நியூட்ரலாக இருந்தாலும் அவர் எங்க உட்கார்ந்துட்டாரு? கர்ணநாதனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்ததுனால அவர் வந்து பாசிட்டிவ். குரு பகவான் வந்து பாசிட்டிவ் ஆயிட்டாரு. அடுத்தது சந்திரன் சுவாதி. சுவாதிங்கிறது ராகுவோட நட்சத்திரம்.
அப்ப ராகுவோட நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் நிக்குது. சந்திரன் வந்து நியூட்ரலான கிரகம். அது உபயோக நட்சத்திரத்துல உபயோகிங்கிற நட்சத்திரத்துல இருக்கிறதுனால இந்த நியூட்ரல் வந்து என்னவாகுது, பாசிட்டிவா மாறி இருக்கு. தன்னுடைய நடுநிலைமைய பாசிட்டிவா மாத்திருது. அப்ப இப்ப நம்ம 10 ஆஸ்பெக்ட நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்ப என்ன தசை என்ன புக்தி போகுது ரவியண்ணா? என்ன தசை என்ன புக்தி போகுதுன்னா சனி தசை புதன் புத்திமா 4/6/2025 இருந்து. சனி தசையில புதன் புக்தியா? ஆமாமா. ஓகே. 4/6/2025 இருந்து 12/2/2028 வரைக்கும்மா. 2028 வரைக்கும். 28. ஓகே, 28 வரை இருக்கு. ஓகே, சூப்பர். இப்ப வந்து சனி தசையில புதன் புக்தி போயிட்டு இருக்குது. அப்போ தசா இருப்புல நம்ம இப்போ பார்க்கணும், சனி பகவான் இவங்களுக்கு எப்படி வேலை செய்யும், சனி தசை இவங்களுக்கு எப்படி வேலை செய்யும் சொல்லுங்க. நம்ம எல்லா கிரகத்தையும் பாக்குறதுக்கு முன்னாடி அவங்க இன்னைக்கு இப்ப வந்து கல்யாணம் எப்ப நடக்கும் அப்படிங்கிறது தான் கேக்குறாங்க. கொஸ்டின் வந்து கல்யாணம் எப்போது அப்படிங்கிறது. அப்படிங்கும்போது இப்ப கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கும் போது நம்ம யார பார்க்கணும்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சருக்கு ஃபர்ஸ்ட் எந்த கிரகத்தை பார்க்கணும்? அம்மா கேது சுக்கிரன் தான்மா பார்க்கணும். ஆனா 7ஆம் இடத்துல கேது அமர்ந்து இருக்குமா. லக்னத்துக்கு 7ல கேது அமர்ந்து இருக்கு. அதே போல இப்போ நம்ம 5ஆம் பாவம் பார்க்கணும், 7ஆம் பாவம் பார்க்கணுமா. 5ஆம் பாவத்துல எந்த கிரகமும் இல்ல. சரி, 5ஆம் அதாவது 7ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா கேது இருக்கிறதுனால இப்ப இந்த திருமணம் வந்து கொஞ்சம் இதுவாகவே இருக்கு. அதனாலதான் அந்த கேள்வி வந்திருக்குமா. அவங்க தள்ளி போயிட்டே இருக்குன்றதுனால கேள்வி வந்திருக்குமா. ராகு கேது 7, ராகு லக்னத்துல இருக்குது, கேது 7ல இருக்குது. இந்த 1 7 எப்பயுமே ராகு கேதுக்கு வந்துட்டு இப்படி ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. ஆனா இந்த ராகு இதே மாதிரி வேற ஆஸ்பெக்ட்ல இருக்கிற ஒரு பொண்ணும், இது பொண்ணோட ஜாதகம் தானே? இது பொண்ணா பையனா? ஆமாமா, பொண்ணுமா, பொண்ணு. சரி, லக்னத்துல ராகு இருக்குது, 7ல கேது இருக்குது. ஓகே, இருக்கட்டும். இப்ப நம்ம வந்து கல்யாணம்ங்கிற கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் கல்யாண யோகம் எங்க இருக்குதுன்னு பார்க்கும்போது சுக்கிரன் தான் பார்க்கணும். சுக்கிரன் வந்து திருவோண நட்சத்திரத்துல இருக்குது. ஆனா இதே திருவோண நட்சத்திரத்துல சனி பகவான் இருக்குது. அப்போ திருவோணம்ங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம். அப்போ வந்து சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி, அஸ்தம், திருவோணம். ரோகிணில யாரும் இல்ல, அஸ்தத்துல யாரும் இல்ல, திருவோணத்துல 2 கிரகம் இருக்குது. சனி பகவானுடைய இணைஞ்சு சுக்கிரன் இருக்கிறாரு. அப்ப கர்மகாரகனாக இருக்கக்கூடிய சேர்ந்து சுக்கிரன் இருக்கிறாரு. இது நமக்கு மைண்ட்ல இன்பில்டா இருந்தாலும் இப்போ 7ல வந்து கேது நிக்கிறாரு. அது ஒரு கல்யாணத்துக்கு தடைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு இதுல வந்துடலாம். அடுத்தது பரணி, பூரம், பூராடம். அதுலயும் பரணில யாரும் இல்ல, பூரத்திலயும் யாரும் இல்ல, பூராடத்திலயும் யாரும் இல்லை. ஆனா கண்டிப்பா வந்து கோலாரத்துல வரும்போது இந்த சுக்கிரன் சனி பகவானோட இணைஞ்சு வரும்போது, அதுவும் தசையும் இணைஞ்சு வரும்போது கண்டிப்பா மேரேஜுக்கு உண்டான அமைப்புகள் கூடி வரும். இப்ப சனி தசையில புதன் புக்தி தான் போயிட்டு இருக்குது. சனி தசையில புதன் புக்திங்கும் போது சனி பகவான் வந்து சுக்கிரனோட இணைஞ்சுதான் இருக்கிறாரு. ஓகேங்களா? இப்ப புதனுக்கு அப்புறம் என்னவோ இந்த புதன் தசையிலேயே கல்யாணம் நடக்கணும், நடந்தாதான் நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த பொண்ணு இது வந்து 92ல பிறந்த பொண்ணு. இப்பவே என்னாச்சு ஏஜ்? 8 ஒரு 25, 33 வயசுமா. 33 வயசு, 32 வயசு ஆச்சு.
அப்ப பெண்ணுங்கிறதுனால எப்பயுமே கல்யாணம் கான்செப்ட் எதுக்கு? குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தான் கல்யாணங்கிற கான்செப்ட். அப்ப குழந்தை பெற்றுக்கிறதுக்கு உண்டான கரெக்டான பெண்ணுக்கு கரெக்டான உடல் அமைப்பு எப்ப இருக்கும்னு கேட்டீங்கன்னா 18ல இருந்து 24 வயசு. இது வந்து ஃபர்ஸ்ட் பேபிக்கு எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் இல்லாம அந்த 18 டு 24ங்கும் போது அந்த பாடி கண்டிஷன் வந்து நல்லா இருக்கும். அப்போ டக்குன்னு குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இது ஆல்ரெடி லேட்டு. இப்பவே வந்து அவங்க குழந்தை கல்யாணமே லேட்டு. ஏன் லேட்டுன்னு கேட்டீங்கன்னா இந்த ராகும் கேதுவும். கேது வந்து ஏழுல உட்காந்துட்டு தடைகளை ஏற்படுத்துவான். கல்யாணத்துக்கு உண்டான தடைகளை ஏற்படுத்தி கொடுப்பான். இதனாலதான் வந்துட்டு இந்த ராகு கேது காம்பினேஷன் வந்து ப்ராப்ளம்ஸ கல்யாண ரீதியில கொடுக்குது. இனி அடுத்தது இது எப்போது கல்யாணம் நடக்கும், எந்த திசையில கல்யாணம் எந்த திசை நடக்குமோ கல்யாணம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த சனி திசையில புதன் புக்தியில அவன் கல்யாணத்தை பண்ணி கொடுப்பான். காரணம் என்னன்னா புதன் வந்து யோகி, புதன் வந்து யோகியா இருக்கிறான். இந்த சனி பகவான் வந்து சுக்கரனோட இணைஞ்சு திருவோண நட்சத்திரத்துல இருக்கிற அப்படி. அப்போ இந்த கல்யாண ஆசைங்கிறது இந்த பொண்ணுக்கு இப்ப வரும். வந்தாலே ஆசைங்கிறது வந்தாலே அந்த அந்த கிரியை வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கும், பிரபஞ்சம் கொடுத்துரும். சோ இந்த பொண்ணுடைய மேரேஜ் அப்படிங்கிறது 2028க்குள்ளார நடந்துரும். அதாவது 2025. சோ 25, 26, 26, 27 இது 2 வருஷம் இருக்குது. இந்த 2 வருஷத்துக்குள்ளாரே கண்டிப்பா நடக்கும். இந்த 2 வருஷத்துக்குள்ளார எப்ப நடக்கும் அப்படின்னா கண்டிப்பா கோஜாரத்தை நம்ம போட்டு பல இந்த 9 கிரகங்களும் இதோட இணைஞ்சு வருதா அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா இந்த சனி புதனோட சேர்ந்து இணைஞ்சு வருதான்னு பார்க்கும்போது அந்த டைம்ல உங்களுக்கு மேரேஜ் நடத்தி கொடுக்கும். மேரேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டா இந்த பொண்ணுக்கு மேரேஜ் இருக்கு. இது இந்த 2026, 27க்குள்ள நடக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வரலாம். நான் இப்ப என்னுடைய முடிவு, என்னுடைய கருத்து நான் சொல்லிட்டேன். வேற யாருடைய கருத்து இருந்தாச்சுன்னா நீங்க சொல்லலாம். இது வந்து ஜூன் மாசம் வந்து மேரேஜ் ஆகிடும். அந்த டைம்ல வந்து ஆகும் வந்து ரேவதி புதன் நட்சத்திரம். சோ அப்போ வந்து கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா அந்த டைம்ல வந்து நடக்கும். எப்படி சொல்றீங்க? புரியல. சனி வந்து ரேவதிக்கு வரும் ஜூன் மாசம். சோ அப்போ வந்து புதன் வந்து யோகியாவும் இருக்கிறாரு. சோ அதனால அந்த டைம்ல வந்து நடக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா ராஜோடைய கணிப்பு சனி பகவான் வந்து கோச்சாரத்துல ரேவதி நட்சத்திரத்துல வரப்போகுது. ஏன்னா சனி பகவான் வந்து இப்ப உத்திரட்டாதியில பயணிச்சிட்டு இருக்கிறாரு. சோ நம்ம உத்திரட்டாதியில இருந்து சனி பகவான் வந்து அடுத்தது எங்க வருவாரு? ரேவதிக்கு வருவாரு. ரேவதிக்கு வரும்போது ரேவதிங்கிறது அவங்களுக்கு யோகி, புதன்கிறது யோகிங்கிறதுனால அதுவும் புதனோட புத்தி நடக்குது அப்படிங்கிறதுனால இந்த பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு ராஜு சொல்றாங்க. சூப்பர். அது ராஜுடைய கருத்து. இனி வேற யாருடைய கருத்து இருந்தா சொல்லுங்க. சொல்லுங்க. சூப்பரா சொன்னாங்க ராஜு. சொல்லுங்க. வேற யாரு சொல்றீங்க? பீனா மேடம் சொல்லுங்க. வேற லேடிஸ் யாரு இருந்தாலும் சொல்லுங்க. ஏன்னா இது பெண்ணோட ஜாதகம். லேடிஸ் வேற யாரு இருந்தாலும் சொல்லுங்க. ஏன்னா நம்ம வந்து நம்ம எல்லாருமே ஒரு தெய்வத்தின் தான். தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கிறதுனாலதான் நம்ம இந்த போர்ஷனை படிக்கிறோம். அது ஐயா மாதிரி ஒரு நல்ல ஒரு குருட்ட வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்டா படிக்கிறோம். நமக்கு இந்த ஞானம் கிடைக்குது. அப்ப நம்ம எல்லாருமே இந்த பொண்ணுக்கு இந்த டைம்ல நடக்கும், இந்த டைம்ல நடக்கும்னு நம்ம வந்து சொல்ல அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு, அதாவது இந்த பொண்ணுக்கு இந்த 23/2/92/2/15 பெண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து இந்த கண்டிப்பா இந்த பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பா கிடைக்கும். அதுக்காக தான் சொல்றேன். சொல்லுங்க. அக்கா இன்னொன்னு என்னன்னா வந்து குரு வந்து ஆயிலத்துக்கு வருவாரு.
அது ஆகஸ்ட் மாசம் வரும். சோ அந்த டைம்ல வந்து சனியும் புதன் வராரு, குருவுக்கும் அங்க வராரு. சோ அது வந்து கரெக்டான டைமா இருக்கும்க்கா. குரு பகவான் வந்து மார்ச்ல ஆயிரத்துக்கு வராரு. ஆகஸ்ட் 2026ல வர்றாரு. அப்போ இந்த சனி பகவான் ரேவதியில் தான் நிப்பாரு. சோ சனி புத்தி நடக்கிறதுனால புதன் யோகா இருக்கிறதுனால குருவோட அந்த இணைவும் வரும்போது அந்த டைம்ல நடக்க வாய்ப்பு இருக்கு. சூப்பர் சூப்பர். அது ராஜு சொல்றது கரெக்ட் தான்ப்பா. ராஜு நீங்க கரெக்டா சொன்னீங்க. கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா ஏழின் சாரத்தை வந்து ஏழு வந்து இங்க புதனோட சாரம் வந்து ஆயில்யம் கேட்டே ரேவதி. அப்ப நீங்க சொல்றது பக்காவா இருக்கு. சனி பகவான் ரேவதியில வரும்போது குரு பகவான் ஆயில்ல வரும்போது ஏன்னா இங்க பூரம் வந்து ஜாதக குரு வந்து பூரத்துல இருக்காரு. ஸோ சுக்கிரன் 7 எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். ஸோ ராஜ் சொன்னது கரெக்ட். ஆமா. கரெக்ட். ராம் சொன்னது கரெக்டா பொருந்துது. வீணா மேடம் அக்செப்ட் பண்றாங்க பாருங்க. வீணா மேடம் அக்செப்ட் பண்றாங்க. நானும் அக்செப்ட் பண்றேம்மா. இப்ப குரு பகவான் வந்து ஆயுள் நட்சத்திரத்துல இருக்குது வரும்போது சனி பகவான் ரேவதி இருக்குது. பொண்ணோட லக்னத்துல இருந்து 7ஆம் சாரத்துல புதன் இருக்கிறாங்க. புதன் யோகியாவும் இருக்கிறாங்க. புதன் குறைக்கு இது என்ன புக்தியாவும் வராங்க. சனி தசையில புதன் புக்தியாவும் வர்றதுனால இவங்களுக்கு அந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது வீணா மேடம். ஆனா இங்க அதுக்கு தகுந்த பரிகாரம் பண்ணணும். பரிகாரம் பண்ணா வந்து கூடிய சீக்கிரம் நடைபெறும். கண்டிப்பா பரிகாரம் பண்ணணும். கல்யாணம் எப்போதுன்னு கேட்கும்போது கண்டிப்பா பரிகாரம் பண்ணணும்னு சொல்றாங்க. எப்போ என்ன பண்ணலாம் மேடம்? இவங்களுக்கு என்ன பண்ணலாம்? புதன் வழிபாடு பண்ணலாமா? காஞ்சிபுரம் வரராஜ பெருமாள் வழிபாடு பண்ணலாம். புதன் வழிபாடு காஞ்சிபுரம் வரராஜ பெருமாள் வழிபாடு. ஆமா ஆமா வரதராஜ பெருமாள் வழிபாடு பண்ணலாம். அப்புறம் ஒரு நிமிஷம் பார்த்து சொல்றேன். இந்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் வழிபாடை ஏன் சொல்றாங்க மேடம் சொல்லுங்க. ஏன்னா இவங்களுக்கு புதன் புக்தி நடக்குது. புதன் இல்லம்மா இல்ல அது வந்து வைநாசிகமா வருது. சாரி தப்பு, வைநாசிகமா வருது. வேணாம் அது அழிச்சிருப்பா. வைநாசிகம் புதன் நான் நோட் பண்ணக்கூடாது. வைநாசிகமா வருது. ஆமா. இப்ப நம்ம வந்து டாக்டர்ஸ் மாதிரி நம்ம வந்து ஒரு மருந்து கொடுக்கும்போது எல்லா ஆஸ்பெக்ட்லயும் யோசிக்கணும். நம்ம இந்த மருந்து கொடுக்கலாமா, அப்போ இது வேற எங்கிட்ட அடிபடுதான்னு பாக்கணும். வைநாசிகமா வேலை செய்யறதுனால வேண்டாம், இது யோகிதான் ஆனாலுமே வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஓகே சூப்பர். அப்ப நம்ம காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் வேண்டாம். அப்ப நம்ம வேற எந்த வழிபாடை எடுத்துக்கலாம்? வழிபாடு எடுக்கணுமா பரிகாரம் பண்ணணுமா? ஏன்னா பரிகாரம்ங்கிறது மருந்து மாதிரி இல்லையா, வழிபாடுங்கிறது உணவு மாதிரி. இப்ப இந்த பொண்ணுக்கு வேண்டியது வழிபாடா பரிகாரமா? இந்த பொண்ணு சுக்கிரன் திருவோணத்துல இருக்கிறதுக்கு பரிகாரம் எடுத்துக்கணுமா? சுக்கிரன் வந்து திருவோணத்துல இருக்கிறதுக்கு உண்டான பரிகாரம். ஆமா பரிகாரம் தான் எடுக்கணும். திருவோண நட்சத்திரத்துக்கு பரிகாரம் எடுக்க சொல்லணும். பரிகாரம் எங்க இருந்து எடுக்கணும்? எதை ஸ்டிமுலேட் பண்றதுக்கு? என்ன வாண்டடுக்காக நம்ம கேக்குறோம்? சுக்கிரன் இல்லையா, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை வேணும் அப்படிங்கிற அந்த சுக்கிரன் கலஸ்தலஸ்தானத்தை பலப்படுத்துறதுக்கு கேட்கிறோம். அப்ப நம்ம அதை யார்கிட்ட கேட்க முடியும்? அது யார்கிட்ட கேட்க முடியும்? சுக்கிர பகவானாலே திருவோண நட்சத்திரத்துக்கு பரிகாரம் இருக்கணும். திருவோண நட்சத்திரத்துக்கு வழிபாடு சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால பரிகாரம் திருவோணத்துக்கு நம்ம திருவோணத்தை புனிதப்படுத்தணுங்கிறாங்க. சூப்பர். திருவோணத்தை புனிதப்படுத்தணுங்கிறாங்க மேடம். சூப்பர். இப்ப இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா சுக்கிரனை நமக்கு வேணும், இது சனி பகவானோடைய சேர்ந்து இருக்குது. சோ திருவோணம்ங்கிற நட்சத்திரத்தை நம்ம புனிதப்படுத்தும் போது இதுல இருக்கக்கூடிய பரிகாரத்தை நம்ம பண்ணும்போது நமக்கு இந்த கல்யாணம்ங்கிறது நடக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும். இது ஒத்த கருத்தா எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? இல்ல வேற யாருக்காவது வேற ஏதாவது கருத்து இருந்தா சொல்லுங்க. கருத்துக்கள் எது இருந்தாலும் வரவேற்கப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். சொல்லுங்க.
மேடம் வந்து கரெக்டா அக்யூரேட்டா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு, ரொம்ப அவங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் இருக்கு. டீச்சரா இருக்கிறதுனால டக்குன்னு அவங்க எந்த பல்ஸோ அதை புடிச்சிட்டாங்க. என்ன என்ன ப்ராப்ளம்ங்கிறத டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வேற யாருக்காவதும் கருத்து இருந்தா அதையும் சொல்லலாம். சொல்லுங்க. சரி, ரேவியானாக்கு ஏதாவது கருத்து இருக்கா, சொல்றது இருக்கா? இல்லம்மா, கரெக்டா ராஜி கரெக்டா சொல்லிட்டாருமா, அதனால கருத்து எதுவும் இல்லை. சூப்பர். அதாவது இப்ப அண்ணா கேட்டது வந்து கல்யாணம் எப்போதுங்கிற கொஸ்டின் மட்டும் தான் கேட்டாங்க. ஆனா நம்ம கல்யாணம் எப்போதுங்கிற ஒரு நிர்ணயத்துக்கும் வந்திருக்கிறோம். அடுத்தது வந்து என்னன்னா இப்ப என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆஸ்பெக்டும் நம்ம பார்த்துட்டோம். இது போக நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பரிகாரம் திருவோணத்துக்கும் இதுக்கும் நம்ம பண்ணினாலும் புதன் வந்து சதய நட்சத்திரத்துல நிக்குது. அப்போ புதன் வந்து வைநாசிகமா வர்றதுனால அது நம்ம பரிகாரமும் வழிபாடாகவும் எடுக்க வேண்டாங்கிற ஒரு ஆஸ்பெக்டுக்கு நம்ம வந்துட்டோம். சோ இதை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணணும். வைநாசிகத்துக்குமா சதய நட்சத்திரம் பரிகாரம் பண்ணலாம். வைநாசிகத்துக்காக சதய நட்சத்திரம் பரிகாரம் பண்ணிக்கலாம். மேலக்கடுபூர் அமிர்தகடேஸ்வரர். ஆமா, வைநாசிகத்துக்காக புதன்ல நிக்கிற புதன்ல இருக்கக்கூடிய சதய நட்சத்திரத்துக்கும் பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறது. என்னன்னா சதயம் நட்சத்திரத்துல புதன் நிக்குது. புதன்கிறது புதன் புத்தி நடந்துட்டு இருக்கிறதுனால அது சதய நட்சத்திரத்துல நிக்கிறதுனால அதுக்கும் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவங்க கிட்ட கல்யாணம்ங்கிறது வந்து ஆல்ரெடி வந்து பூர்வ புண்ணியஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானம்னா நமக்கு ஆல்ரெடி டெபாசிட்ல இருக்கணும். அந்த டெபாசிட்ல இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கல்யாணம், குழந்தை, இந்த கல்யாணம் குழந்தை இந்த ரெண்டுமே வந்து நம்மளுடைய வந்து பணம் இருக்காங்கன்னு நம்ம பேங்க்ல பாக்குற மாதிரி. ராஜ் மியூட் போட்டுக்கோங்க. நான் மியூட்ல தான் இருக்கேன். இல்லையா? சரி சரி. ஆனா அலசர சவுண்ட் வருது. அந்த ஐயா தாமா ஆன்ல வச்சிருக்கிறாரு. 1 2 3 4 5 பூர்வ புண்ணியஸ்தானம்ங்கிறது யாருடைய வீடு? செவ்வாயுடைய வீடு. செவ்வாய் வீடு. அதுல வந்து மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் 3லயும் கிரகம் கிடையாது, இதுலயும் கிரகம் கிடையாது. சோ சித்திரை செவ்வாய் உத்திராட நட்சத்திரத்துல இருந்து கெட்டு போயிட்டாரு. சோ நம்ம வந்து உத்திராட நட்சத்திரத்துக்கும் நம்ம பரிகாரம் பண்ணணும். அப்ப இந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்க வேண்டியது திருவோணத்துக்கு கொடுக்கணும், அடுத்து சதயத்துக்கு கொடுக்கணும், அடுத்து உத்திராடத்துக்கு கொடுக்கணும். இது மூணுமே நம்ம பரிகாரமா கொடுக்கும்போது கண்டிப்பா கல்யாணம் சீக்கிரத்தில் நடைபெற்று நல்ல ஒரு குழந்தை குட்டியமாக வாழ நம்மளுடைய எல்லாருடைய வாழ்த்துக்களும் சொல்லியாரு. இப்போ சார் வராரா நான் கேட்டுக்கிறேன். சார் சார் வந்துட்டீங்களா சார்? சார் எனக்கு கிளாஸ் கன்க்ளூஷனுக்கு வரேன்னு சொன்னீங்க சார், அதான். என்ன கேள்வி இதுல? சார் இப்ப என்னன்னா இந்த பொண்ணுக்கு வந்து இது ஒரு பொண்ணோட ஜாதகம் சார். 23/1992 2:15 AM குலாலம்பூர் மலேசியால பிறந்திருக்காங்க. இந்த பொண்ணுக்கு வந்து எப்ப கல்யாணம் நடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க, கொஸ்டின் கேக்குறாங்க. இப்ப நாங்க எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு டிஸ்கஷன் எடுத்து ஒவ்வொரு ஆன்சரும் ஒவ்வொரு கருத்துக்களும் சொன்னோம். எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே நாங்க ஒரு பேசிக்கிட்டோம். இப்ப அதுல என்னெல்லாம் சொன்னாங்க, கன்க்ளூஷனுக்கா என்ன வந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இவங்க பஞ்சமி திதி, விருத்தி நாமயோகம், தைத்துளை கரணம், முடக்கு, வைநாசிகம் வந்து புதனா வருது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப லக்னம் ராகு மூலம் நட்சத்திரத்துல நிக்குது. அப்ப கல்யாணம் எப்போன்னு பார்க்கும்போது ராஜெல்லாம் சொன்னாங்க, டைமிங் எடுத்து கொடுத்தாங்க. பீனா மேடம் வந்து பரிகாரம் எல்லாமே சொன்னாங்க. இப்ப அதுல வந்து ராஜ் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா,
சனி பகவான் வந்து ரேவதி நட்சத்திரத்துல பயணப்படும் போது, கோச்சாரத்துல பயணப்படும் போது, குரு வந்து ஆயிலத்திலே பயணப்படும் போது இவங்களுக்கு புதன் புக்தி தான் போயிட்டு இருக்குது. புதன் யோகியாவும் வர்றதுனால கல்யாணத்தை நடத்தி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னாலும் குழந்தைக்கு பொண்ணுக்கு வந்து 32 வயசு ஆகுது. சோ கல்யாணங்கிறது நிறைய தடைகள் தாண்டி தாண்டி போகக்கூடியதுனால இதுக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு வீணா மேடம் சொன்னாங்க. இப்ப அதுக்கு பரிகாரம் பார்க்கும்போது சனி பகவான் வந்து திருவோணத்துல நிக்குது, சுக்கிரனும் திருவோணத்துல நிக்குது. சோ நம்ம முதல்ல அதுக்கு வந்து பரிகாரம் பண்ணணும்னு சொன்னாங்க. அடுத்தது வந்து புதன் வந்து சதய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால புதனுக்கும் சூரியனும் சதய நட்சத்திரத்துல நிக்கிறதுனால அதுக்கும் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 5ஆம் பாவமா செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் உத்திராட நட்சத்திரத்துல நின்று கெட்டு போனதுனால அதுக்கும் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப 3 பரிகாரம் சொன்னோம் சார். நாங்க வந்து எல்லாருமே டிஸ்கஷன் பண்ணி இப்ப இந்த ஜாதகத்துக்கு இந்த கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கிறோம் சார். சரி, இப்ப இதுல வந்து கல்யாணம் பத்தி தான் பார்க்க போறோமா? ஆமா சார். வேற ஏதாவது கேள்வி? ஆமா குருஜி, கல்யாணம் எப்போ நடக்குன்னு கேள்வி குருஜி. சரி, அதுதான் நீங்களே ஆன்சர் எடுத்துட்டீங்களே. ஆக்சுவலா கோச்சார சனி ரேவதியில, கோச்சார குரு வந்து ஆயுள்யத்துல வரும்போது அவர் வந்து 7ஆம் இட அதிபதி நட்சத்திரமான யோக நட்சத்திரத்துல வந்து பயணம் பண்ணும்போது திருமணத்துக்குமான கால நேரம் எடுத்திருக்கீங்க. அது வந்து கரெக்டான ஆன்சர் தான். ஓகேவா? சூப்பர் சார், தேங்க்யூ சார். ஓகே குருஜி. ஆமா, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? கல்யாணத்தை தவிர வேற ஏதாவது கேள்வி இருக்கா சார்? இவங்களுக்கு வந்து குழந்தை பேரு எப்படி சார்? குழந்தை பிறப்பா? ஆமா சார். ஏன்னா ஏஜ் வந்து 32 ஆயிடுச்சு பொண்ணு. அப்படிங்கும் போது லேட்டா மேரேஜ் நடக்குது. குழந்தை பிறப்பு எப்படின்னா உங்களுடைய கருத்துல என்ன சொல்லுங்க பார்க்கலாம், யார் யார் என்ன சொல்றீங்க? குருஜி, அவங்க கல்யாணம் பண்ண போற அவங்களுடைய ஜாதகமும் வேணும் குருஜி. அதை வச்சுதான் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும். அதுவும் வேணும். இதனால இந்த ஜாதகத்துல என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? செவ்வாய் கெட்டு, செவ்வாய் கெட்டா அவங்களுக்கு இந்த தாம்பத்தியம் அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் அவ்வளவா இருக்காது குருஜி. சரி, ஓகே ஓகேதான். ஓகே, குழந்தை பிறப்புல என்ன பிரச்சனை இருக்கா இல்லையா? குழந்தை பிறப்புல பிரச்சனை இருக்கா இல்லையா? எல்லாரும் யாருக்கா தெரிஞ்ச பதில் சொல்லுங்க. இந்த ஜாதகத்துக்கு சொல்லுங்க. இதுக்கு எனக்கு கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க? கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்கீங்க? ஆ, 15 பேருக்கு இருக்கோம் குருஜி. சரி, ரைட். யார் யாரெல்லாம் வந்து இப்ப வந்து இந்த ஜாதகத்துல குழந்தை பிறப்புல பிரச்சனை இல்லைன்னு யார் சொல்றீங்க? குழந்தை பிறப்புல பிரச்சனை இருக்குன்னு யார் சொல்றீங்க? ஜாதகத்துல வைனாசி யாரு? புதன். புதனா? புதன், ஆமா சார். எதனால? வைநாசிகம் வந்து புதன் சார். சந்திரன் எங்க இருக்காரு? சந்திரன் வந்து சுவாதியில இருக்காரு சார். சுவாதியில என்ன பாதத்துல இருக்காரு? சுவாதி என்ன பாதம்னா ரவி அண்ணா
ரவிண்ணா சந்திரன் வந்து சுவாதி என்ன பாதம்? பீனா மேடம் நீங்க ஜாதகம் போட்டீங்களா? இல்லப்பா நான் இங்க ரெக்கார்டிங் போட்டோம்னா என்னால அது ஓபன் பண்ண முடியாது. என்கிட்ட ஆமா போன் ஆமா ஒரு போன் ஆஃப் ஆயிடுச்சு. அதுதான் இருங்க ஒரு நிமிஷம் நான் ரெக்கார்டிங் போட்ட இதுலதான் வந்து இது போட்டுதான் இருக்கு, அதனால என்னால ஓபன் பண்ண முடியாது. போட்டு சொல்லிடுறேன் சார். நீங்க மொபைல் ஆப்ல போடுங்க யாராவது ஒருத்தர். இது கூலாலம்பூர்னு போட்டா வரமாட்டேங்குது குருஜி. எனக்கு நான் லொகேஷன் மொபைல் போட்டேன், கூலாலம்பூர்னு டைப் பண்ணா எனக்கு location. ராமநாதபுரம் போடுங்க. ராமநாதபுரத்தும் ஆஹ் ஸ்ரீலங்காவுக்கும் கோலம்பூர்ல பக்கம் தான். ஏதாவது ஒரு கேபிட்டல் தானே அது வருமே. வரும். நான் போடுறேன் சார், ஒரு நிமிஷம் நான் போட்டுட்டு இருக்கேன். நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குது சார். ராமநாதபுரம் போடுங்க. ஓகே. சுவாதி 2ஆம் பாதம் குருஜி. சுவாதி 2ன்னா மீனாட்சி கிடையாது. சார் என்ன கேட்டீங்க? சந்திரன் சுவாதி 2ஆம் பாதத்துல நின்னா வைனாசிக அதிபதி யார்? ஓகே. இது வந்து மகம் வருது குருஜி, மகம். அப்புறம் எப்படி புதன் வந்து வைனாசிக குருஜி நான் வந்து ராமநாதபுரம் போட்டதால சேஞ்ச் ஆயிருக்கா குருஜி? அப்படிலாம் சேஞ்ச் ஆகும். சுவாதி 2 வந்து சுவாதி 2ஆம் பாதமா? ஜாப்னா போடுங்க மொபைல்ல. ஜாப்னா JAFF. அது ஸ்ரீலங்கா சார், ஸ்ரீலங்கா. ஜாப்னா போடுங்க ஸ்ரீலங்கா. ஜாப்னா ஜாப்னா வருதா மொபைல்ல? வருது குருஜி, ஜாஃப்னா வருது. சந்திரன் எங்க இருக்காரு? ஜாஃப்னாக்கும் சுவாதி 2 தான். சுவாதி 2ன்னா இதுல மகம்ல வருது, கேதுல வராரு. ஆமா அதான் நானும் கேக்குறேன். வைனாசி இருக்குது கேது புதன் சொல்றீங்க. ஆமா சார், நான் இந்த ஜாதகம் போடல சில நான் சொல்லியிருப்பேன். நான் வந்து இதுல ரெக்கார்டிங் போட்டதுனால அதை இந்த பக்கம் நான் ஓபன் பண்ணல. இன்னொரு இது லேப்டாப் வந்து ஃபுல், இன்னொரு மொபைல் வந்து சார்ஜ் இல்லை என்கிட்ட. வைநாசிகம் வந்து மகம். ஆமா மகங்கிறதுனால கேது. இப்ப சொல்லுங்க, குழந்தை பிறப்புல பிரச்சனை இருக்கா இல்லையா? இருக்கு குருஜி. ஏன்னா வந்து கேது வந்து தடை செய்வார் 7ல இருக்கிறதால. கேடு 7ல இருக்கா தடை பண்ணுவாரா? என்னது? குழந்தை பிறப்பு குழந்தை பிறப்பு இருக்கா இல்லையா?
அந்த சுவாதி நட்சத்திரம் வந்து மர்மூருக்கு உண்டான நட்சத்திரம்னால அதுல வந்து பாதிப்பு கொடுப்பாரு சார். மர்மம் என்ன என்ன உறுப்பு அது கரெக்டா சொல்லு. இந்த ஃபாலோப்பியன் டியூப்ஸ் கர்ப்பப்பைக்கு போற பாதை சார். தமிழ்லயும் சொல்லணும், இங்கிலீஷ்லயும் சொல்லணும். தமிழ்ல அதான் இங்கிலீஷ்ல மட்டும் சொன்னா ஃபாலோப்பியன் நிறைய பேருக்கு டியூப்ஸ்னு புரியாது. சொன்னேன் சார். ஃபாலோப்பியன் டியூப்ஸ் மர்ம உறுப்புல இருந்து கர்ப்பப்பை போற பாதை, அந்த பாதை சார். அதுல பிரச்சனை இருக்கா? ஆமா சார், அங்கதான் வைநாசிக தொடர்பு வாங்குது இல்ல சார். எப்படி? எதனால எப்படி தொடர்பு ஆகுது? கேது திருவாதிரையில இருக்கு சார். கேது வந்து அங்க வைநாசிக அதிபதினால கேது வந்து திருவாதிரையில இருக்காரு. ராகு அங்க இதுல இருக்க சார். அந்த ராகு சுவாதி சதயம் திருவாதிரை, சுவாதி சதயம் திருவாதிரை, இந்த 3 திரிகோணத்துல பார்க்கும்போது அங்க கேது திருவாதிரையில இருக்காரு சார். ஆன்சர் எப்படி சொல்லணும்னா வைநாசிகத்துக்கு கேது திருவாதிரையில இருக்காரு. ஆமா ஆமா சுவாதியில சார். சந்திரன் இருக்கு, சதயத்துல சூரியன் இருக்கு. ஆமா. புதன் அடுத்தது வந்து என்னன்னா கேது வந்து அங்க இருக்கனால புதனும் சூரியனும் சதயத்துல இருக்காங்க சார். கேது திருவாதிரை, சுவாதி சந்திரன் சுவாதி. ஆமா, புதனும் வந்து சதயத்துல தான் இருக்கு. ஆமா. அப்ப அந்த கேதுகிட்ட இருக்கக்கூடிய நோய் வந்து திருவாதிரையில இருந்து சுவாதிக்கு வரும், சதயத்துக்கும் போகும். ஆமா. அப்ப இங்க வந்து என்னன்னா கேது, சந்திரன், சூரியன், புதன் இந்த 4 கிரகங்களுமே வந்து நோயை தராங்க. திருவாதிரையில என்ன நோய் நடக்கும் அப்படின்னா கழுத்து வெளி வரும். சுவாதியில என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா பெண்ணுக்கு வந்து மர்ம உறுப்புல இருந்து கர்ப்பை வரை செல்லக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து சுவாதி தான். அங்க வந்து என்ன வருது, இப்ப சிறுநீர் தொட்டு வேற என்ன சொல்லலாம், மர்ம உறுப்புல இருந்து கர்ப்பைக்கு போற வழிபாதை அந்த டியூப், அந்த டியூப்ல பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை இருக்கு? சந்திரன் நின்றுக்கிறாரு, கேது ஜாயிண்ட் ஆகுறாரு. அப்ப நீர் கட்டிகள் வந்து அந்த மாதிரி ஏதாவது கட்டிகள் வந்து உருவாகலாம். சூரியன் வந்து உயிரணு உற்பத்திக்கு உண்டான கிரகம், அவரும் வந்து வைநாசியத்தோட தொடர்பு பெறுவாங்க. அப்ப கருமுட்டை உற்பத்தியில வந்து பாதிப்பு என்பது இருக்கு. கருமுட்டை வந்து பலமா இல்லை. கரெக்டு தானே? ஆமா சார். அப்ப குழந்தை பிறப்புல பிரச்சனை இருக்கா அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனை இருக்கு. இப்போ வந்து விஷாகம் என்ற கர்ப்பப்பை எப்படி இருக்கு? விஷாகம் என்ற கர்ப்பப்பை வந்து நியூட்ரலா இருக்கு. ஓகேவா? ஓகே சார். விஷாகம் என்ற கர்ப்பப்பை வந்து நியூட்ரலா இருக்கு. அதே நேரத்துல திருவாதிரை, சுவாதி, சதயம் வந்து நோய் வாங்குது. அப்ப கண்டிப்பாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா குழந்தை பிறப்புல வந்து பாதிப்புகள் என்பது உருவாகும். இப்ப இந்த திருவாதிரை, சுவாதி, சதயம், திருவாதிரையில கேது, சுவாதியில வந்து சந்திரன், சதயத்துல வந்து சூரியன், புதன். இதுல என்ன பரிகாரம் பண்ண வேண்டும் குழந்தை பிறப்பு கிடைக்கிறது? சுவாதி நட்சத்திரத்துக்கு பரிகாரம் பண்ணணும். சுவாதிக்கு பரிகாரம் எதனால்? சுவாதில இருந்து அங்க வந்து கிராஸ் ஆகுது இல்ல மூல இது. சுவாதியில சந்திரன் இருக்காரு. ஆமா. சுவாதி வந்து ராகுவோடைய நட்சத்திரம். ஆமா. அதுவும் வைநாசிகம் வந்தது. வைநாசிகம் வந்து கேது, அவர் திருவாதிரைனாலதான் திருவாதிரைக்கு பரிகாரம் பண்ணுங்க சார். திருவாதிரைக்கு தான் நம்ம பரிகாரம் பண்ணணும். ஓகே சார். சிதம்பரம் தில்லை நடராஜருக்கு போயிட்டு ஒரு பாலவ கரணத்துல போய் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது அந்த குழந்தை பிறப்புல இருக்கக்கூடிய தோஷங்கள் வந்து நிவர்த்தி அடையும்.
என்னென்ன உணவுகள் வந்து சாப்பிடக்கூடாது, என்னென்ன உணவுகள் வந்து சாப்பிடணும்? என்னென்ன உணவுகள் குறிப்பா எடுக்கக்கூடாது? என்ன சாப்பிடலாம்? சிறுதானிய வகைகள் எதுவுமே சாப்பிடக்கூடாது சார். கம்பு, வரகு, கேழ்வரகு அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்புறம் வந்து ஆஹ் மாங்காய் சாப்பிடக்கூடாது. அதாவது திருவாதிரையில நிக்கிறதுனால இப்ப வந்து கேது வந்து வைநாசிக்கு கொள்ளு எடுத்துக்கூடாது. அஸ்வினி அவருடைய நட்சத்திரம் முந்திரி சாப்பிடக்கூடாது. குதிரைகள் இருக்கிற இடத்துக்கு வந்து போகக்கூடாது. மகம், பச்சரிசி, மாங்காய், மூலம், கொய்யாப்பழம். மூலம் வந்து ஆஞ்சநேயர், கேதுனா வந்து விநாயகர், ஜீவசமாதிகள். வடது திருவாதிரை அப்படின்னாக்கா திருவாதிரைக்கு உண்டானது மாதம் சாப்பிடக்கூடாது கண்டிப்பா. சுவாதியில வந்தீங்கன்னா சுவாதிக்கு வந்து தேனு, லட்சுமி நரசிம்மர், நிக்கிறது வந்து சந்திரன், கர்ணநாதனாக இருந்திருக்கிறதுனால அவருடைய உணவு எடுத்துக்கலாம். கர்ணநாதன் உணவு எடுக்கலாம். கோச்சாக்கள் நிறைய இடத்துல நல்லது பண்ணிடுவோம். சுவாதிக்குறான உணவு தான் எடுக்கணும். அடுத்து நீங்க சதயம் வந்தீங்க அப்படின்னா சதயத்துக்கு வந்து கருப்பு திராட்சை, அதை எடுக்க வேண்டாம். சூரியன் நிற்கிறாரு, புதன் நிற்கிறாருன்னா இங்க வந்து சூரியன் வந்து உபயோகி, புதன் வந்து யோகி. இந்த உணவுலாம் எடுத்துக்கலாம். புதன் சூரியனுடைய உணவு எடுக்கலாம். கோச்சாரத்துல நிறைய இடத்துல நல்லது பண்ணிடும். அப்ப திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திர உணவுகளை வந்து எடுக்கக்கூடாது. கேதுக்கு உண்டான உணவை வந்து பயன்படுத்தக்கூடாது. பரிகாரம் வந்து திருவாதிரைக்கு தான் வந்து பண்ணணும். சரிங்களா? ஓகே சார். ஓகே சார். அதே மாதிரி தேன் எடுத்துக்க கூடாது. உலர்ந்த திராட்சை, கருப்பு உலர்ந்த திராட்சை எடுத்துக்கூடாது. சிறுதானிய வகைகள், சிறுதானிய பொருட்கள் எல்லாமே கம்பு, கேழ்வரகு அதெல்லாம் எடுத்துக்க கூடாது. ஓகே சார். வேற என்ன கேள்வி இருக்கு? இதான் சார் ரெவியனா கேட்டாங்க. ஓகே, ஒரு திருமணத்தை வந்து பார்த்தாச்சு, குழந்தை பிறப்பை பார்த்தாச்சு. வேற எதுவும் கேள்வி இருக்காதுல்ல? இல்ல சார். வேற எதுவும் கேள்வி இல்லையா? ஆமா சார். இந்த பொண்ணு பேர்ல இடம் வாங்கலாமா? வாங்கக்கூடாது சார். செவ்வாய் வந்து அவயோகியா வர்றாரு. அவர் உத்திராடத்துல இருந்து நெகட்டிவா இருக்காரு சார். அது மட்டும் காரணம் சொல்லக்கூடாது. குருவையும் எப்பொழுதுமே நினைச்சுக்கணும். குருவும் இந்த இந்த ஜாதகம் ஜாதகத்துல ஆமா பலம் ஒன்னும் பெருசா நியூட்ரல் கிரகம். அவர் வந்து நியூட்ரல் கிரகமா இருக்காரு. ஆமா சார், நியூட்ரலா இருக்காரு. இன்கம் வந்து இல்லை. அப்ப வந்து நீங்க வந்து கடன் வாங்கி வந்து லேண்ட் வாங்குறது, வீடு கட்டுறது அப்படிங்கும் போது கடனுக்காக லேண்டை இழக்கிற மாதிரி சொல்லுவாங்க. வேற ஏதாவது தொழில் பண்ணி நஷ்டம் பண்ணிடுறாங்க, பண கஷ்டம் வந்துச்சுன்னா லேண்ட் வந்து இழக்கிற மாதிரி. லேண்ட்ல என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்து உருவாகும்? இப்போ லேண்ட் வாங்குறதுன்னு நீங்க முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம பேச்சு கேட்கல, வாங்க போறாங்க, ரைட்டு, என்ன பிரச்சனை வரும் லேண்ட்ல? என்ன கேட்டீங்க சார்? லேண்டு வாங்க வேணும்னு சொல்லியாச்சு, ஆனா அதையும் மீறி நம்ம பேச்சை கேட்காம இவங்க வந்து லேண்ட் வந்து வாங்குறாங்க. அது பண பிரச்சனை வரும் சார். அவங்க வந்து பணம் கொடுக்க முடியாம இஎம்ஐ கட்ட முடியாது, அந்த மாதிரி பிரச்சனை அதுதான் வரும் நம்ம சார். சொல்லிட்டோமே. ஓகே. பணத்துக்காக வந்து பணம் வந்து குரு வந்து பலம் இல்லாதனால பணத்துக்காக நிலத்துல இருக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துடும் அப்படின்னாச்சு. வேற நிலத்துல என்ன பிரச்சனை? கவர்மெண்ட் கிட்ட பிரச்சனைகள் வரும். அரசாங்க வகையில் உத்திராடம்னால. ஏன் அரசாங்க வகையில்? உத்திராடம் நமக்கு வந்து உத்திராடங்கிறது நமக்கு வந்து யோக நட்சத்திரம் தானே. என்னதான் இருந்தாலும்
இப்ப சனி பகவான் எடுத்துக்கோங்க. சனி பகவான் தான் அந்த வழக்கு. சனி வந்து திருவோணத்துல இருக்காரு, பாசிட்டிவா தான் இருக்காரு. ஆனா கோச்சாரத்துல எல்லா இடத்துலயுமே வந்து நல்லா பண்ணிட்டே வருவாரா. சில இடங்கள்ல வந்து நெகட்டிவா வருவாரு, வர மாட்டாங்க. இப்ப சனி கோச்சாரத்துல உத்திரட்டாதியில போயிட்டு இருக்காரு, பாசிட்டிவா இருக்கு, நெகட்டிவா இருக்காரு. கேக்குதா நான் பேசுறது? சார் நியூட்ரலா இருப்பார் சார், நியூட்ரல் சனி உத்திரட்டாதியில பாசிட்டிவ். நியூட்ரலா இருக்காப்ல. செவ்வாய்க்கு அப்ப வந்து சுக்கிரன் வந்து எப்படின்னா அவயோகமா வர்றாரு. ஓகே, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சார், எனக்கு இல்ல. வேற யாருக்காவது இந்த ஜாதகத்துல கேள்வி இருக்கா? வேற யாருக்காவது கேள்வி இருக்கா? ராஜ் கேள்வி இல்ல குருஜி. கேள்வி இல்லை. சபாவும் முடிச்சிடலாமா? ஓகே ஓகே சார், ஓகே சார். யாருக்காவது கேள்வி இருந்தா பார்க்கலாம், இல்லைன்னா வகுப்பு முடிச்சுக்கலாம். ஓகே தானே? ஓகே சார், முடிச்சிடலாம் சார். 12:30 ஆச்சு சார். தேங்க்யூ சார். சரி, அப்போ வகுப்பு முடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். சரி. தேங்க்யூ குருஜி. பீனா சார். கால் பண்ண எனக்கு. சார்.